எல்லாருக்கும் வணக்கம். பெங்களூர் நாட்கள் படப்பிடிப்பு வந்து முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டுருக்கு. முதல்ல என்னென்னா, தமிழில் வந்து படம் பண்ணுறது எனக்கு தள்ளி போயிட்டே இருந்தது சில காரணங்களால். அங்கே நான் படம் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்தினால அதை பிரேக் பண்ணி வர முடியாத ஒரு சூழல். ஸோ தமிழில் வந்து படம் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைஃப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அது எப்படி என்னை ஆந்திரா கொண்டு போச்சுங்களாம் எனக்கு தெரியாது. பட் நான் அங்கே போய் படம் பண்ண ஆரம்பித்து அங்கே தொடர்ந்து படம் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த படம் மூலமாக பிவிபி பேனர் அவங்க வந்து பிவிபி சார் வந்து திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா, தமிழ்லனா கண்டிப்பாக பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் நான் லக்கி. ஸோ ஒரு நல்ல ப்ரொடியூசரோட வந்து அவர் ஆர்யா, ராணா, பாபி சிம்மா, பார்வதி, ஸ்ரீதிவ்யா, சமந்தா, வந்து லக்ஷ்மி ராய், இந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் என் படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்காரு. ஸோ நண்பர் அவரோடவும் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய நடிகர்களோட இந்த படம் வந்து பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸைட்மெண்ட்டுன்னா, ஒரு 3 கசின்ஸை பற்றின கதை. ஒரு நண்பர்கள் கதைகளை நிறைய பார்த்துருக்கோம். ஒரு கசின்ஸோட படம், அது அவங்கள பற்றின படம் அப்படின்னா ஒன்று தான் முதல்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து கசின்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்த ஆள். ஸோ மறுபடியும் என்னுடைய லைஃப்பை வந்து வெல்கம் ஸ்ரீ திவ்யா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கசின்ஸோட லைஃபோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த கதையில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி படம், ஒரு யங்ஸ்டர்ஸோட படம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான படத்தை ஒரு நல்ல ஒரு நடிகர்களோட ப்ளஸ் வந்து குஹன் வந்து கேமரா, ஆந்திராவில் ஒரு பெரிய கேமராமேன். இங்கேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இயக்குனரும் கூட அவர். அதெல்லாம் வந்து மியூசிக் வந்து கோபி சுந்தர், கலை வந்து கதிர் பண்ணியிருக்காரு. வசனம் வந்து ஞானவேல், பொன் பார்த்திவன்னு நண்பர்கள் அவங்க எழுதியிருக்காங்க. படத்தொகுப்பு மாத்தான் கே வெங்கடேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒரு நல்ல படத்தோட தமிழுக்கு வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2016 இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.